இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபைபருக்காக காணும், ப்ரோட்டீனுக்காக எக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நான் கார்ன் ஒரு 2 விசில் விட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முட்டை ஒரு 4 முட்டை கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது பாயில்டு எக்கு தான். இதை இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எடுத்து இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட மயனைஸ் இருக்கும் இல்லையா, மயனைஸ் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கெச்சப் ஒரு 3 ஸ்பூன். தென் கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஹோல் வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஒன்று வீட் ப்ரெட் எடுத்துக்கலாம், இல்லை மல்டிகிரெயின் எடுத்துக்கலாம். மைதாவை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் ஒரு 2 ப்ரெட் நான் எடுத்துக்கிறேன். அதில் மேலே ஒரு ப்ரெட்டில் மட்டும் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலே சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் வராத அளவுக்கு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். அடுத்தது இங்கே நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் பட்டர் லைட்டாக தடவி விட்டுட்டு அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டு, அதை இதில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இப்படி திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்படி திருப்பி போட்டு நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.